ஜென்சி காதல்னா இப்படி தான் இருக்கும், 90s காதல் எப்படி பண்ணோன்னு தெரியுமா அப்படின்ற ஒரு டிஃப்ரென்சியேஷன்லேயே பண்ணிட்டு இருக்கும் போது அதை தொடாமல் பண்ணணும் அப்படின்ற டெசிஷன் அது எப்படி? அதான் எனக்கு ஆக்சுவலி அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஜென்சி காதல் 90s காதல்னா காதல் தானடா, அந்த ஒரு மீட்டரில் தான் நான் பார்த்தேன். டு பி ஃப்ராங்க் அதான் எனக்கு அதை பற்றி பெருசாக சொல்ல தெரில. இந்த காதல் அப்படிடா, இந்த காதல் இப்படிடா, அது எனக்கு தெரியல. ஏன்னா என் கூட வேலை பார்க்குற நிறைய பசங்க வந்து ஐ மீன் 80s சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லைக் 2000க்கு அப்புறம் பானான பீப்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தா 90s பழசாலாம் லவ் பண்ணிட்டு இருக்கிற பசங்களாம் இருக்கும். அதனால என்னால் அந்த ஸ்டீரியோ டைப்புக்குள்ள அடக்கவே முடியல. ஜென்சி காதல்னா இப்படி, 90s காதல்னா இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சோ அதை எடுத்தேன். அது எதுக்குள்ளேயும் அடக்கலைன்னு நினைக்கிறேன் யாரும். அது ஒரு மாதிரி ஜெனரிக்காக இருந்துருச்சு. ஸோ அதனால எனக்கு பேசிக்காக தெரியல அதை பிரித்து பார்க்க. ஸோ அதனால தான் ப்ளஸ் அது ஸ்கூல் டைம் போனாலே வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் வந்துடும்ல. ஆர்குட் ஃபேஸ்புக் டைம் நீங்கள் காமிச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு எரா செட் ஆகிடும். ஸ்லாம் புக் காமிச்சாலே ஒரு பர்டிகுலர் எரா செட் ஆகிடும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சி ஃபுல்லாக ஸ்கூல் டைம் காமிக்கும் போது அதில் ஏதாவது உங்களுக்கு இதை காமிச்சிடக்கூடாதுன்னு யோசிச்சிங்களா? லைக் இந்த விஷயங்கள் தொடாமல் பண்ணலாமே அப்படின்னு ஸ்கூல் டைம் ரொமான்ஸ் காட்டும்போது? தொட வேணாம் அப்படி எதுவுமே பர்டிகுலராக பிளான் பண்ணல. எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி நான் ஒரு எராவை காட்டணும்னு நினச்சேன். ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு போகிறப்ப அந்த எராவை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை காட்டினேன். டைப்பேட் ஃபோனு அப்போ தான் ஒரு மாதிரி ஆண்ட்ராய்ட்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபேஸ்புக்கில் தான் இப்போ மோர் கம்யூனிகேஷனே இருக்கும். ஃபேஸ்புக் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போ தான் லைக் பொண்ணுங்கள்ட்டெல்லாம் நேரில் பேச அந்த டைமில் பயமாக இருக்கும். ஃபேஸ்புக் அப்படின்ற பக்கம் இருந்தாலும் ஃபேஸ்புக்கு தான் ஒரே விஷயம். அதுவும் ஸ்ட்ரேஞ்சர்கிட்டலாம் பேசுறதுக்கான ஒரு இடம். என்னோட புதுசாக இருக்குது. தெரியாத பொண்ணுகிட்டலாம் பேச முடியுது, தெரியாத பையன்கிட்டலாம் பேச முடியுது பொண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எரா அந்த இடத்த காட்டுறப்ப லைக் நான் அந்த ஒரு எரால தான் நான் வாழ்ந்தேன். ஸோ அதனால அது எனக்கு இன்னும் நல்லா தெரியும்னு தோணுச்சு. ஸோ அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சா லைக் அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஈஸியாக கொஞ்சம் கம்யூனிகேட் ஆகும் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சோம். எதுவும் தொடாமல் பண்ணணும் அப்படி சொல்லி நினைக்கல. ஒரு ஜாலியான ஒரு க்யூட்டான ஒரு லவ்வாக தான் பண்ணோம். இது மோர் இன்டென்ஸாக நம்ம காட்ட வேணாம். லைக் இல்லை நான் எப்போயுமே லவ்வை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அது லவ்ன்றது இட்ஸ் அன் எமோஷன், அவ்வளோதான். ஸோ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு 4 நாள் தூங்கி இருந்துச்சு, அது சரியாக போயிடும். அதை தாண்டி அதுக்கு நம்ம அவ்வளோ 1008 பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்றைக்குமே நான் காதலை ரொமான்டிசைஸ் பண்ணணும்னு நினைக்கல. அதனால நீங்கள் சொன்ன கேள்விக்கு பதிலாக என்னென்னா ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்.